ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சிக்கன் குருமா தாளிச்சிட்டு இருந்தேன். ஃப்ரைடே நைட்டு அம்மா கால் பண்ணி கிராண்ட் ஃபாதர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா பல்ஸ் வந்து 30 ஆயிடுச்சு 2 days முன்னாடி. ஸோ எனி டைம் நியூஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரொம்ப நாளாக சமையலே பண்ணல. என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ வீடியோக்கும் ஏதாவது ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தாளிச்சிட்டு இருந்தேன். ஸோ நியூஸ் வந்த உடனே காரில் புக் பண்ணால் சரி வராது. ஏன்னா நைட் ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுச்சு. அதனால வீட்டு பக்கத்தில் இருக்க தெரிஞ்ச ஆட்டோ மேனை போய் அவர் கூட போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ண வச்சு திரும்பி வரும்போது அந்த ஆட்டோலேயே வந்துட்டோம். அண்டு இந்த மாதிரி நைட்டு நாங்கள் வெளியே போனதே கிடையாது. ஹஸ்பண்ட் இருந்தப்போ ரொம்ப ரொம்ப ரேராக எப்போயாவது தான் வெளியே போவோம். நைட் அப்படின்னாலே ஒரு 10 o'clock ஒரு மேக்ஸிமம் 11 o'clock தூங்கிடுவோம். இந்த நைட்டு மெசேஜ் வரதுல நான் ரிப்ளை பண்ணாத காரணம் இதுதான். கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா 92 years ஆகுது. அல்ஹம்துலில்லா இது வரைக்கும் கத்தி அந்த மாதிரி சர்ஜரி எதுவுமே பண்ணதில்லை. ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ்லேயே வந்து நான்வெஜ் சாப்பிட்றத சுத்தமாக நிறுத்திட்டாங்க. ஆனால் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மட்டும் இந்த அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஞாபக மருதி அந்த நோய் மட்டும் வந்துருச்சு. ஸோ அதனால எல்லாமே மறந்துட்டாரு, எல்லாருமே மறந்துட்டாரு. பட் நல்ல ஹெல்த்தியாக வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க, எப்போவுமே நடந்துகிட்டே இருப்பாங்க. 0லேருந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மேன் ஆனவர். அண்ட் எல்லா டாட்டர்ஸையும் நல்ல வெல் செட்டில் பண்ணிட்டு, அந்த காலத்து மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மை கிராண்ட் மதர், யார் மேலேயும் வந்து ஈகோவே இருக்காது. யார் கூடயுமே அவங்க லைஃப் டைம்லேயே நான் வந்து சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. கோவமாக பேசினது, கத்துனது, மன வருத்தம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டே நான் பார்த்ததே இல்லை. எங்கள் கிராண்ட் மதர்கிட்டையும் சரி கிராண்ட் ஃபாதர்கிட்டையும் சரி. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நோன் கான்டாக்ட்ஸ் எல்லார்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், அண்டு ஒய்ஃப், டாட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அவர் இருந்த வரைக்குமே. இப்போ உள்ள நிறைய ஹஸ்பண்ட்ஸ் ஜென்ரலாக சொல்கிறேன் நான், நம்ம ஒய்ஃப் வேலைக்கு போனாலுமே வந்து ஏன் இதை செலவு பண்ணுற, ஏன் அது பண்ணுற, இது பண்ணுற அப்படின்னு பல குடைச்சல். ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே அவர்கிட்ட இல்லை. நல்ல தாராளமாக செலவு பண்ணலாம், எதுவுமே கேட்க மாட்டார். இந்த நோண்டி கேள்வி கேட்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜனாசா அடக்கம் பண்ணும்போது லேசாக வந்து மழை தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்டு திடீர்னு எங்கேருந்து உங்கள் அம்மா வந்தாங்க, இவங்க ஒரிஜினல் அம்மாவா அப்படின்னு சொல்லி என்னுடைய லாஸ்ட் வீக்கோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, உங்க கூட நான் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணுறேன்னே, அம்மானு ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நாங்கள் பார்த்தது இல்லையே, எப்படி திடீர்னு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி என்னோட ஓன் அம்மா தான். பட் 2 yearsல வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் நல்லா பிரிஞ்சிட்டாங்க. பட் நாங்கள் ஒரே சிட்டியில் இருக்கிறதுனால அடிக்கடி போயிட்டு வருவோம். அதான்.